சூரியநாதம். அறிவே குரு எல்லாவர்க்கும் அவரவர் அறிவு. அறிவின் சிகரம் உலகற்படிப்பு. ஆளை மயக்கும் பேச்சாளர் இன்று பணப்பரிமாற்றம். செய்யுள் பேச்சு தேர்வு பெற்றவர் முகம் இது இல்லை. வடிவொத்த அபிநயபாவ உடல் இல்லை இது. அந்நிய நிழலை தீண்டி கூறும் பொறுப்பும் இங்கு இல்லை. வியர்வை சிந்தி உடல் வலிமையால் உழைப்பாளி இனத்தை சேர்ந்தவன் உடல் அறிவில் பேசுவது. சித்தர்கள் செயலை படித்து அது பணத்தால் கிடைப்பது இல்லை. ஒவ்வொரு வியர்வை துளி நாற்ற உடல் என் உடல் அடுத்ததை தீண்டி அண்டி பிழைத்தது. நாற்றம் இல்லாத உடல் ஓலை குறிப்புகள் அந்நிய உடலை தீண்டாமல் அவர்கள் உடலில் பொருள் கண்டு தெய்வமான உடல் கூறு செயலை கூறுவது தேவ பாஷையில். முள்ளுகொண்டு பன ஓலையில் வரைந்த ஆதி மனிதன் அறிவு ஒவ்வொரு மனிதரில் அன்று அவரோடு சேர்ந்து செயலாற்றியவர் ஆதி. அவன் அறிவை பின்தொடர்ந்தவர்கள் ஓலைச்சுவடி. நாற்றம் இல்லாத உடல் விட்டு சூரியனில் அழிந்தது. அந்த படிப்பை அச்சடி காலத்திற்கு பிறகு இன்று மறைத்தது. அது பாரதி 66 படிப்பதில் புரி. ஓலை எழுத்துக்களையும் இன்று படிப்பறிவு மறித்து பக்தி தன் இஷ்டத்துக்கு செயலால் கூறுவது. அந்நியரை தீண்டி கூறுவது. அவர்கள் கூறுவார்கள், அந்த தெய்வம் என் முன்னில் இருக்கும். நான் கார் ஓட்டி செல்லும்போது அந்த தெய்வத்தை நினைத்து நடந்தால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று. அப்படி கூறுபவனிடம் கேளுங்கள். கண்ணை மூடி நீங்கள் தானே அந்த ரோடுகளில் அவனை யாத்திரை கண்ணை கட்டிவிட்டு நடக்கச் சொல்லுங்கள். அப்போது புரியும் அவன் பேச்சு எங்கே உண்டு என்று. இங்கு கூறுவது திருமந்திரம் 10. அது கூறுவதில் அந்த 4 வரிக்குள் கமலம் ஈசன் என்ற வார்த்தை வருகிறது. அது சிவவாக்கியர் கூறுவது 103. சிவன் 239. கமலம் கமலக்கண் என்று கூறுவது. கமலக்கண்ணா என்று நாம் பாடலில் கேட்பது கண்ணனை கூறுவது. இங்கு கமலம் என்பது அப்போது எந்த செயலில் வர வேண்டும்? இச்செயல் குறிப்பு பொருள் கதையாய் அங்கு கூறுவது. ஆனால் அதன் எழுத்து சிகரம் இங்கே. 103 கூறுவது பேசுவானும் ஈசனே பிரம்மஞானம் உம்முள்ளே ஆசையான ஐவரும் அலைந்தருள் செய்கிறார். ஆசையானர் ஐவரை அடக்கி ஓர் எழுத்திலே பேசிடாது இருப்பீரே நாதன் வந்து பேசும். ஈசன் அப்படி ஈசனை நாம் புகழ்த்தும் போது இங்கு இந்த வார்த்தையால் வரும்போது நாம் இன்று தெய்வ கதையில் புகழ்த்துகிறோம். இனி 200 கண்ணிலே இருப்பனே கருங்கடல் கடைந்தமால் விண்ணிலே இருப்பனே மேவி அங்கு நிற்பனே தன்னுள்ளே இருப்பனே தராத்தலம் படைத்தவன் என்னுள்ளே இருப்பனே எங்குமாகி நிற்பனே. இதைத்தான் நாம் கமலம் கமலக்கண்ணா என்று கூறுவது. இப்படி கூறுவதில் திருமந்திரம் கூறுகிறது.
கடந்து நின்றான் கமலம் மலராதே, கடந்து நின்றான் கடல் வண்ணம் அம்மாயோன், கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. இப்படி கூறுவதில் கடந்து நின்றான் 4 வரிகளில் வருவது கட பிளஸ் இந்து, க அகங்காரம் கரை அன்னக்குடலில், ட ஜலக்குடல் சப்த செயலுக்கு, இந்து அறிவிற்கு, இந்த அந்தம் அறிவு, அறிவிற்கு செயல் இந்திரியம், அது கழிவு நீர் மோத்திரம், அதில் நின்றான் மோத்திரம் போவது இல்லாமல் ஆக்கினான். காரணம் அகங்காரக்குடல், அன்னக்குடலில் ஆகாரம் இல்லை, அப்போது அங்கு மோத்திரம் போக நீர் சக்தி கிடையாது. இந்த அறிவிற்கு செயல் இந்திரியம், கழிவு நீர் உடல் கழிவு நீர் போவது, இந்திரிய செயலிலிருந்து போவது மோத்திரம், அது இல்லை. அப்போது நீ என்பது நாயில் ஈ ஒலி சேர்வு, நா நீ அன்னக்குடலில் நீர்க்குடல் வெளிச்சம், இங்கு கலை மாறுகிறது. சூரிய ஒளியில் 2 இடம் உருக மோத்திரம் செயலில்லை, அது ஆண்குறிக்கு பஞ்ச இந்திரிய நாதன் பஞ்சமல செயல். கமலம் பஞ்ச இந்திரியத்தின் நாதன், க அன்னக்குடலில் ஆகாரச் செயல் தத்துவம், அகங்காரம் உறவிடம் நின்று போனது. கமலம் காமம் கண் சக்தி, வாயு செயல் நிற்க வேண்டும். மலராதி கழுத்து சுற்றிலும் பூ போன்ற பாடுகளில் நமக்கு காண்பது மாலை போன்று. அந்த இடத்தில் ஆதி என்பது முதல் செயல் காலம், பிராணயாம காலம். அது பிராணயாம சூட்டில் சுவாசம் இல்லாமல் ஆக்கியது. அதை பத்திரகிரியார் 2 குறிப்பில் ஒரு குறிப்பில் 2 வார்த்தையில் கீழிருந்து மேல்நிலை எட்டுவது, கீழ்நிலை கூறுவது. மீனை மிக உண்டு நக்கி விக்கி நின்ற கொக்கது போல, மீனை மிக உண்டு நக்கி விக்கும் கொக்கது போல, அது அதன் கொம்பை எடுத்து கழுத்தை கொத்தி இறக்குவது போல, இந்த வாயு செயலை சங்கிலிருந்து கீழ் இறங்காமல் ஆக்கும்போது அந்நிலை வேதனை புரிந்தது. அந்த உடல் பத்திரகிரியார் உடல், அது தேனை மிக உண்டு தெவிட்டி நிற்பது எக்காலம். அப்போது இந்த வார்த்தை எங்கு வருகிறது? அமர்ந்து குடிக்கும் நிலை. இங்கு மீனை உண்டு நக்கி விக்கி நின்ற கொக்கது போல், பிராணயாம சூடில் சுவாசம் அதை இல்லாமல் ஆக்குவது. அந்நிலை மலராதி கழுத்தில் வாயு செயலை இறக்காமல் உள்ள செயலை கூறுவது இங்கு. அது ஆண் குறி செயலை இல்லாமல் ஆக்குவது. எப்படி? அதன் துடிப்பு இல்லாமல் ஆக்குவது. இந்நிலை தசநாடி துடிப்பு மாறுவது. அது தொல்காப்பியம் 1601 குறிப்பு கூறுவது. தசநாடி சுருங்கம். இங்கு கடந்து நின்றான் கடல் வண்ணம் அம்மாயோன். சிவவாக்கியர் மறுகடல்கள் 7 நீ என்று கூறியது. 8ஆம் குறிப்பு 3ஆம் வார்த்தை சூரியநாதம். 10 தொடரில் முன் வருவது அந்த 10 வார்த்தை பொருளில். மறுகடல்கள் 7 நீ என்றால் நீர் உடல் ஒவ்வொரு உடலிற்கும் எங்கிருந்து அந்த நீர் உடல் முடிவு சுக்கிலம் உருவாவது, மறுஜனனம், உங்கள் குழந்தைகள் பாரம்பரியம் உருவாக்குவது.
அந்த சுக்கிலத்தை இங்கு பக்தியாக்கும் செயலில் அந்த ஆண்குறி துடிப்பிற்கு முகசக்திகள் அம்மாயோன் அன்னக்குடல் சத்து வாய்க்குள் துப்பல் நிற்பதை கடற்பதை போல் காண்பது நீங்கள் துப்புவது அந்த துப்பல் இல்லாமல் ஆக்க வேண்டும். அது அன்னக்குடல் நேர்ச்செயல் வாயுக்குள் துப்பல்பதை இருப்பதால் உடலில் வலது கண் சக்தி அங்கு சூடு ஏறுவதில் மாயை இடது கண்ணு காமம் வலது கண்ணு மாயை. அவன் ஒலி கண்ணின் கீழ் செயல் வாயு எழுத்து அந்த ஒலி சக்தி மாற வேண்டும். அதற்கு அங்கு சூரிய சூடு ஏறுவதில் மாறி நின்றது மாயை சக்தி. கடந்து நின்றான் அவர்க்கப்புறம் ஈசன் பரத்துவம் அங்கு கூறியது சிவவாக்கியர் கூறியது. அதன் தத்துவம் நான்காம் குறிப்பில் ஈசன் செயல் பரத்துவத்தில் வருகிறது. அது முகசக்தி. எந்த குறிப்புகளிலும் ஈசன் வார்த்தை வருவது பொருள் ஒன்றை எழுத்து வடிவம் 2 புள்ளி 2 கண் 2 கால் வரை 1 மூக்கு சுவாசம் இழுக்கும் தொண்டை குழி 1 பின்கழுத்து 2 கால் மேல் வரும் வரை 1 நெற்றியோடு சேர்ந்து தலை முன் நிற்பது மூக்கு போன்று காண்பது. அது ஒரு எழுத்திற்குள் காணுவது. அப்போது இங்கு அந்த எழுத்து தத்துவம் சுவாச குழாய் மேல்வரை. அது தமிழ் எழுத்து கூறியது தொல்காப்பியம். அதில் எழுத்தை பற்றி அங்கு கூறியது. ஓலை எழுத்துக்கள் இங்கு அந்த கதை வருவது நாம் 10 பேர் ஒன்றாக வேலை செய்வதில் ஒரு பெயர் உண்டாகும். அது நிலையிலும் அந்த வேலை செய்யும்போது அந்த பெயர் உண்டாகும். அதுபோல இங்கு ஈசன் என்று வரும்போது இப்படி சிந்திக்க வேண்டும். பக்திக்கு செயலாகுவதற்கு முன் ஈசன் வார்த்தை வருவது 51 அக்ஷரம் ஒரு அக்ஷரம் ஆவது. அதன் செயலை குறித்து பஞ்சமுகம் உடல் செயலை கூறுவது. அந்த எழுத்து இங்கு உடலில் மணிபூரக சக்தி அதிபதி எழுத்து. இனி அவர்க்கப்புறம் வெளிச்செயல். அவர் அன்னையிடமும் பாதி வாயு சங்கு இடமும் பாதி பாதி அவர் அன்னக்குடலில். அப்போ அன்னக்குடலும் வாயு செயல் தொண்டை குழியும் மூக்கு சுவாசம் எடுப்பது இரண்டும் நின்றது பாதியாய். அவர்க்கப்புறம் ஒலி கொப்புள் ஒலி. அந்த ஒலி நீங்கள் விக்கல் விழுங்கல் வரும்போது என்று எடுப்பது. இந்த எங்கே கேட்கிறது என்று நீங்கள் புரிந்தால் இங்கு கூறும் எழுத்து ஒலிகளை நீங்கள் தானே சிந்திப்பீர்கள். இந்த அன்னக்குடல் கரை அகங்காரம் கரை இடம் சூரிய சூடில் பாதி ஆனதில் அதன் பங்கு வெட்ட வெளி சூரிய செயல். கடந்து நின்றான் எங்கும் நின்றான் 2 இடம். அப்போது உடலில் வாயு செயல் இல்லை, அன்னக்குடலில் அன்ன செயல் இல்லை. அப்போது அங்கு சூரிய சூடு உடலில். அது வேதாந்தம் முடிவு. நான் ஆனேன் வேதாந்த பொருள் 6 அந்தத்தில் முதல் வார்த்தை. நின்றான் 2 வார்த்தை. கடந்து சென்று பொருளை கண்டது. அவன் அக்னி சூடால் நடப்பது. கடந்து நின்றான். அடுத்தது கமலம் மலராதி
சிவவாக்கியர் அங்கு 2 இதிலும் கூறியது கமலம் மலராதி. இதன் பொருள் கடந்து நின்றான் கமலம் மலராதி. முதல் செயல் பிராணயாம செயல் முடிவு கண்டதில் ஆகார சத்து இந்திரியம் காதிற்கு நம் உடலில் நடப்பது, உங்கள் உடலிலும் நடப்பது ஆகாரம் உண்பதால். அந்த செயல் மொத்தம் முகத்திற்கு செயல் வாயு முடிவில் நிறுத்தப்பட்டது பக்தியில் அவர்கள் உடலில். அந்த இது சமாதியில், 1ஆம் சமாதியில் அதன் செயல் அவர்கள் கடைப்பிடித்து வருவது. கடந்து நின்றான் கடல் வண்ணம் வண்ணன் அம்மாயோ. கடந்து நின்றான் கடல் வண்ணன் அம்மாயோ. மாய வலதுகண் சக்தி ஆண்குறி துடிப்புக்கு காரணக்காரன். 7 நிலை நீர் உடல் சக்தி கூறியது. இங்கு சுக்லம் ஆண் பெண் உடல் சேர்க்கை நடப்பது. இங்கு பக்திக்கான அந்த உடலில் அந்த இந்திரியம் இயங்காவண்ண மோத்திரம் இல்லாமல் அங்கே ஆனது. அப்போது ஆண்குறியில் மோத்திரம் போக நீர் இல்லை. அப்போது அந்த இடத்தில் நின்றான். அச்செயலில் முடிவு அதில் அந்த செயலில் நிற்கிறான். கடந்து நின்றான். அவர்க்கப்புறம் ஈசன் முகசக்தி செயல் சுவாசம் எழுப்பதில் உருவாகும் உடல் செயல் ஆகாரக்குடல் சங்கு இவைக்கு மோட்சம் அதன் நரம்புகளுக்கு. அந்த காட்சி காணும் சூடில் அந்நிலை கடந்து நின்றது. கடந்து நின்றான் எங்கும் நின்றான் எங்கும் கண்டு நின்றான். அப்போது அன்னக்குடலில் சூடு ஏற்றுவதில் பொருள் நெற்றியில். அது முது எலும்பின் உள்ளில் கூடி செல்லும் சூடு நடுநெற்றியில் ஏறுவதில் மயக்கமற்று முகசக்திகள் உள்ள காட்சியில் மனக்கண் காண்பது. ஒவ்வொரு செயலும் உணர்ந்து செயல்பட்டு அதன் பொருளை கூறுவது. இப்படி கூறுவதில் எழுத்துக்கள் எண்ணம் அது சிவவாக்கியர். எண்ணம் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பதன் பொறுப்புகள் அவர்கள் வரியில் சத்திய செயலாய் செயல்படுவது. அந்த 4 வரிக்குள் 56 எழுத்து வருகிறது. 4 வரியிலும் கடந்து நின்றான் என்ற வார்த்தை ஸ்தானம் அன்னக்குடல் நீர்க்குடல் சூடு நெஞ்சு சங்கு வாயு 4 இடம். உங்கள் உடலில் ஆகாரம் உண்ணும் வயறு அன்னக்குடல், மூத்திரம் போவது நீர்க்குடல், நெஞ்சில் சூடு சங்கு வாயு தொண்டைக்குள். இந்த 4 செயலும் இங்கு இந்த 4 வரியிலும் கடந்து நின்றான் என்ற வார்த்தையில் அந்நிலையில் புரிவது. 9 கா வருகிறது. நவதுவார சக்திகள் அகங்கார உடல் கூறுமாறுவது. 6 டா ஒலி வருகிறது. அதில் டு என்று ஒரு வார்த்தை, ஆனால் டா என்ற ஒலி ஆனதினால் 6 ஆதார செயலில் நடப்பது. 6 ஆதார நீர் செயல். டா நீர் சப்தம் நீர் எழுத்து. அப்போது சப்தங்களுக்கு செயல் இந்திரியம் வர போவது. இந்த தா எழுத்து ஊ, இந்து நா எழுத்து அன்னக்குடல் ஒலி ஊ ஒலி மாறினால் இந்த அந்தம் அறிவிற்கு அன்னக்குடல் சக்தி இப்போது இல்லை. அப்போது அறிவு மாறுபட்டு கடந்து நிற்பது. ஆகார அறிவு விட்டு மாறி நிற்பது. அந்த ஆகார அறிவு கீழறிவு. பூமியில் இன்று எதை எவர்கள் செய்தாலும், ஆகாசத்தில் சென்று பல வித்தைகள் செய்தாலும் அது கீழறிவு. அந்த உடல் அறிவு மண்ணிற்கு வளம். மேலறிவு சித்தர்கள் அறிவு, சூரியனில் கலரும் அறிவு. இதை வள்ளுவர் கூறுகிறார்.
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றுள்ளோர் தொழுதுண்டு போவாரே போவார் மண்ணிற்கு வளமாய். உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் என்பது மலையாளம் பாகவதம் கூறுகிறது. உழவு சாலில் சீதையை கிட்டி. அப்போது அது ராமன் கதை. இன்று உழுது அதன் செயலை இன்று கூறுவார்கள் ஏவர். அப்படி இப்படி உழுதுண்டு விவசாயிகளுக்கு தான் அதன் பலம். அப்படி என்றால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், தொழுதுண்டு போவாரே போவார். எங்கே எப்படி தொழுதுண்டு போவார்? எங்க? மண்ணுக்குள்ள. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், என்றும் வாழ்வார். இந்த வாழ்வார் வாழ்வார் போவார் போவார் ரெண்டு வார்த்தை அர்த்தம் புரியாத தமிழ் மத்துகள் என்று கூறல். அந்த நிலையில் இப்படி பார்க்கும்போது உழுது என்பது ஒரே உழுதால் அந்த இடம் பார்ப்பதற்கு ஒரே அளவாக இருக்கும், ஒரே சால். அது உடலில் இருப்பது ஒரே வரிசை. அதை பழ உடல் என்று கூறலாம், புலி உடல் என்று கூறுவது, கரும்பு என்று கூறுவது. அந்நிலையில் இங்கு உழுது என்று வரும்போது லா லு நடு, உழுது லா நடுவில் வந்தால் ஊ ஒலி அக்னி. லாயில் லு வரும்போது அந்த ஊ துனியும் ஒலியும் அக்னி. தா து அக்னி. அப்போது 4 ஒலி அக்னி, லா ஒலி நடு. இப்போது புரியும். லா வாயு. அப்போது இந்த 4 எழுத்தொலி அக்னி என்றால் அந்த நடுவில் அந்த லாக்கு என்ன கதி? சூடின் பரகதி. அந்த சூடு நம் உடலில் லா ஒலியில் ஒலிக்கும் இடத்தில் இந்த 4 சூடும் ஏறி கொண்டால் எப்படி இருக்கும்? அப்போது உங்களுக்கு எப்படிடா சூடு அடுப்பில் உள்ள சூடு ஏற்றுவது கிடையாது, உடல் சூடை வைத்து ஏற்றி சூரிய சூடை கூறுவது. இப்படி அக்னி வாயு சூடாக்கி மாய்வது உழுது உடலை ஒருபோல உழவுச்சாலில் வைப்பது. அடுத்தது 19 நீரெழுத்து ஒலி. ஈ சேர்ந்து வருவது. ஈ உடல் வடிவம், கீழ்வரை தொடை வடிவம். ஈ எழுத்து கூறியது சூரியநாதன். இந்த ஈ எழுத்தில் 19 நீரெழுத்து ஒலியில் வரும்போது ஈ மா டா நா சா, இது நீர் ஒலி. இந்த எழுத்து பேசும்போது நீர்க்குடலில் நின்று ஒலித்து வேறு இடத்திற்கு செல்லும். இப்படி நீர் சக்தி உடலில் அந்நிலை குறிப்புகளில் 24 நா ஓ ஒலி வருகிறது. ஓ லா ஒலி. அப்போது 24 நாவலி என்பது 36 தத்துவத்தில் 24 பால் தத்துவம் என்று கூறியது. இதில் வரும் புள்ளி ஒலி புள்ளி ஒலி இம் ஒலி வாய்க்குள், மற்றுள்ளவை கொப்புள் கொடியில் கேட்கும் ஒலி. அது நீங்கள் ஆகாரம் உண்டு விக்கல், ஒரு பொருளை விழுங்கல் கட்டியாய் விழுங்கல். அப்படி வரும்போது அந்த சப்தம் எங்கிருந்து கேட்கிறது என்று புரியும், கொப்புளை சுற்றி. அதை புரிந்தால் தமிழ் இங்கு கூறும் ஒலி எழுத்துக்கள் உங்கள் உடலில் எப்படி என்று புரியலாம். அது தானாகவே சிந்தித்து விருப்பம் உள்ளோர் கேட்போர்க்கு புரியும். நான் கூறுவதில் தவறு இருந்தால் உங்களுக்கும் தூண்டும் நிலை. அப்படி தமிழை தேவ பாஷை ஒலியில் உடற்கூறை கூறுவது. இங்கு உடலை கூறும்போது சினிமா டான்ஸு ஸ்டைலு கிடைக்காது, பேச்சாளர் இன்பம் கிடைக்காது, பணம் கிடைக்கும், இன்பம் கிடைக்காது. இங்கு சித்தர்கள் குறிப்புகளை
கூறுவது உடலை வைத்து, உடலின் பொருளை வைத்து, ஒவ்வொரு வார்த்தையை பொருள் உடல் செயலை வைத்து நான் கூறுவது. நீங்கள் கேட்கும் கதைகளில் வரும் செயலை இங்கு கூறுவது. அந்த எழுத்தின் வழிகளின் உள்பொருளை அங்கு கூறுகிறார்கள். செயல் உடம்பிற்கே.